பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆசா என்கிற ஒரு ராஜா அரசாண்ட அந்த வருடத்திலே ஆசாவும் அவனோடு கூட உள்ள ஜனங்களும் என்ன செய்தார்கள் என்றால், தங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் விக்கிரகங்களையும் அவர்கள் தள்ளி அல்லது அதை உடைத்து விட்டு தங்களை சுத்திகரித்து விட்டு கர்த்தருக்கு அவர்கள் பலி செலுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, தங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு அவர்கள் தேடினார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் முழு மனதோடு கர்த்தரை நாம் தேடுவதை தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்களேன், அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆசா அரசாண்ட வருஷத்தில் ஆசாவும் அவனோடு கூட உள்ள ஜனங்களும் முழு மனதோடு தேடினார்கள். அந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சட்டத்தை ஆசா கொண்டு வந்தார் தெரியுமா? தேவனை முழு மனதோடு யாரெல்லாம் தேடலையோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற சட்டம் இருந்தது. அவர்கள் முழு மனதோடும் தேடினார்கள். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட சட்டங்கள் இல்லை. கிருபையின் நாட்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் முழு மனதோடு அவரை தேடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். இந்த நாளிலே விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடும் பொழுது, குடும்பமாய் பிள்ளைகளாய் தனிப்பட்ட விதத்தில் தேடும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் தேவன் சுற்றும் புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு, களங்கம் வராதபடிக்கு, சமாதான குலைச்சல் வராதபடிக்கு இளைப்பாறுதலை தருவார். அதற்கு முன்பதாக ஒரு அற்புதம், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை உண்மையாய் தேடுங்கள், முழு மனதோடு தேடுங்கள். விட வேண்டியதை விட்டுருங்க, வேண்டாத காரியங்களை அடித்து அதை தள்ளி விடுங்கள். கர்த்தரை தேடுங்கள், இளைப்பாறுதலை அவர் தந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.